செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பேற்ற பின் நீதிமன்றத்தின் நிபந்தனைகளை முறையாக பின்பற்றுவாரா என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தியாகம் என்ற சொல்லுக்கே மரியாதை இல்லாமல் போய்விட்டதாகவும் கூறினார். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வுகள், அப்படிப்பட்ட மக்கள் இப்படி ஊழல் செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்தவர்களுக்கு இன்றைக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுத்தால் அவர்கள் தேர்தல் நேரத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள். அந்த கட்சியில் எவ்வளவு சீனியர் இருக்கிறாங்க. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்ப்பதற்காக எவ்வளவு போராடியவர்கள் இருக்கிறார்கள், உழைத்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட தியாக பட்டமே கிடையாது. பல கட்சிக்கு போயிட்டு வந்தவருக்கு தான் தியாக பட்டம். ஏன்னா அவர் பொறுப்பில் இருக்கின்ற பொழுது அதிகமாக கவனிச்சிருப்பார் போல் இருக்குது மேல் மட்டத்தை. அதனாலதான் அவருக்கு இவ்வளவு பெரிய வரவேற்புலாம் இருப்பதாக மக்கள் பேசிக்கொள்றாங்க. உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே ஒரு வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர் ஜாமீன் கேட்டு வழக்கு தொடர்ந்தார். அந்த ஜாமீன் இதில் 7 நிபந்தனைகளின் அடிப்படையில் தான் அவர் வெளிவந்திருக்கிறார். இன்னொன்று என்னன்னா, இந்த 7 நிபந்தனையும் யார் கவனிக்க வேண்டும்னா தமிழ்நாடு காவல்துறை தான். ஆனால் இந்த தமிழ்நாடு காவல்துறை வைக்கின்ற பொறுப்பு யாருன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்குது. அவரே தியாகம் படைச்சவருங்கிறார், அவரே வருகிறார். அப்படி இந்த 7 நிபந்தனைகளை திரு பாலாஜி அவர்கள் மீறுகின்ற பொழுது நடவடிக்கை எடுப்பாங்களா?